ஹலோ எஸ்பி ஃபேமிலி. எஸ்பிஓவில் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி மைக்ரோ டாஸ்க்கு யார் சூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கான டாஸ்க்கு ஆரம்பித்தாச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஸ்டாப் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. டுடே டாஸ்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கோட்டோன்னு, அதை டச் பண்ணுங்கள். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். செகண்ட்ஸ் போகுது. அது போன பிறகு டாஸ்க் ஓப்பன் ஆகும். அதேமாரி நம்ம டாஸ்க்கு பண்ணோம்னா 1 வீக்கு கழிச்சு தான், அதாவது கரெக்டாக 7 நாள் கழிச்சு 8வது நாள் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போது கோ டு டாஸ்க் அப்படின்னு இருக்குங்களா பேஜ், அதை டச் பண்ணுங்கள். ப்ளூ கலர் பாக்ஸை டச் பண்ணிட்டிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அமேசான் வெப்சைட்டுக்கு போங்க. அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதனோட ஸ்க்ரீன்ஷாட்டு இமேஜ் தெரிகிற மாதிரி, ஓகேங்களா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணணும். அதில் என்ன பண்ணணுன்னா, இப்போது நமக்கு அந்த 4வது இதுலேயே கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளூ கலரில், அதை அப்படியே ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்புக் இதில் அப்லோட் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ நம்ம அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது அமேசான் ஆப்போ இல்லை வெப்சைட்டில் கூட போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது நான் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் ஒன்று பார்க்குறேன். ஃபோன் தான் பார்க்குறேன். ஓகேங்களா, இது என்ன பண்ணுறோம், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா அதனோட நேம் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிக்கிறோங்களா, காப்பின்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போது அடுத்தது ஃபேஸ்புக் போகலாம் வாங்க. இப்போது நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் இங்கே பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா நமக்கு அதை பற்றின எதனா ஒரு கண்டென்ட், இப்போது நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல அதனோட இமேஜ், ஓகேங்களா, அதுக்கப்புறமா போட்டு முடிச்சிட்டோமா. அடுத்தது நம்ம எதை இங்கே காப்பி பண்ணி இங்கே போட சொன்னாங்களோ அதை பார்க்கலாம் வாங்க. அப்படியே குரோமுக்கு போங்க. இப்போது நம்ம எதை காப்பி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 4வதுல கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, எதை லாங்காக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வரைக்கும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது அப்படியே ஃபேஸ்புக்குக்கு போங்க. இந்த இடத்துல அதை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுங்க. ஓகேங்களா, வந்துச்சு பாருங்கள். ஓகே, இப்படி தாங்க பண்ணணும். இப்போது நம்ம ஃபோட்டோ பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கோம், அதனோட நேம் என்னன்னு போட்டிருக்கோம், நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதனோட கண்டென்ட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா அங்கே நமக்கு வெப்சைட்டில் என்ன கொடுத்தாங்களோ எதை போட சொன்னாங்களோ அதையும் பேஸ்ட் பண்ணி போட்டாச்சு. இப்போது நம்ம போஸ்ட் கொடுக்கலாம். போயிட்டுருக்கு. அப்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், அதை ஷேருன்னு டச் பண்ணுங்கள். நமக்கு காப்பி லிங்க்னு வருதுங்களா, இதை டச் பண்ணுங்கள்.
காப்பி ஆயிடுச்சிங்களா? இப்போ அப்படியே குரோமுக்கு போங்க. நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நமக்கு வந்த டாஸ்க் தான் தெரியுங்களா? இங்கே டைட்டில் என்ற இடத்துல ஃபேஸ்புக்குன்னு போடுங்க. அடுத்தது சூஸ் டைப்புன்ற இடத்துல ஃபேஸ்புக்குன்னு போடுங்க. ஓகேங்களா? அடுத்து யூஆர்எல் அங்கே இருக்குங்களா, அதை டச் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் கொடுங்க. அங்கே பேஸ்ட்டுன்னு கொடுங்க. ஓகேங்களா? அடுத்தது சப்மிட்டுன்னு கொடுங்க. ஓகேங்களா? டுடே டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சாரும் ஆடியோ போட்டிருக்காரு. 7 டேஸ் ஆகிட்டு 8ஆவதாக வர நாளில் தான் நமக்கு டாஸ்க்கே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போது நமக்கு பேஅவுட் ஹிஸ்ட்ரியில் போவோம். இன்றைக்கி டாஸ்க்கு முடிச்சாச்சு. ஓகேங்களா? கமிஷன் 50 ரூபா. ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். டாஸ்க்கு கரெக்டாக பண்ணுங்கள், தப்பு இல்லாமல் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.